உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல். என் பேர் சண்முகவடிவு. யூடியூப்பில் சாரோட ஸ்பீச்சை பற்றி பார்த்து தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக வந்தேன். நான் ப்ரைவேட்டில் போய் பார்க்கும்போது என்னோடய யூட்ரஸில் சதை வளர்ச்சின்னு சொன்னப்போ அவங்க என்னோடய யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் சாரோட ஸ்பீச்சை பார்த்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை நான் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இப்போ நான் 3 நாள் தங்கி இங்கே அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ ரொம்ப நாளாக எனக்கு கை கால் வலி, முதுகு வலியெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறேன். இனி நான் இந்த 2 மாத சிகிச்சையில் முழுமையாக நான் இந்த நோய்க்கான தீர்வை கண்டுக்குவேன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வணக்கம், நான் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் லதா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங். அதாவது சின்ன வயசுலேயே நமக்கு ரொம்ப முதிர்வான தோற்றம் இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இப்போ 12th படிப்பாங்க அல்லது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிருப்பாங்க. வெளியே ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை வெளியே மார்க்கெட்டில் எங்கேயோ போகிறீங்கன்றப்ப உங்களை பார்த்தது கேட்பாங்க, எத்தனை குழந்தைங்க இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏஜ்டாக தெரிகிற மாதிரியே உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ட்டு நாம் இதை நினச்சி நல்லாவே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, பேசிக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே நாம எடுக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் எந்த மாதிரி அதனுடைய தாக்கத்தை கொடுக்குது, நம்ம லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி அதனுடைய தாக்கத்தை கொடுக்குது, நாம டெய்லி அன்றாடம் லைஃப்ல நாம ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுடைய அழகு சாதனமா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய ஒரு எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்க்கு நாம என்னென்ன மெனக்கெடுறோம், அது ரிலேட்டடா என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது, என்ன மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்குதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். மெயினா பாத்தீங்கன்னா நாம சிறுசுல இருந்தே பெருசு வரைக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம பாக்குறது உணவுகள்ன்றதுல நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நாம என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கிறோன்றது யாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிடையாது. எந்த டயத்துக்கு நாம தண்ணி எடுக்கிறோம், என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கிறோம், அந்த உணவுகள்ல என்ன மாதிரியான சத்துக்கள் நிறைந்திருக்குது, நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெயில் காலமோ மழை காலமோ அதுக்கேற்ற மாதிரியான உணவுகள் என்னென்ன எடுத்துக்கணும், அந்த ஒரு நாலேஜ் நமக்கு மெயினாக இருக்கணும். நாம் எடுக்கிற உணவுகள் எல்லாமே ஒரு கண்மூடித்தனமாக எடுத்து நம்மளுடைய கழிவுகள் நம்மளுடைய உணவு மண்டலத்தில், செரிமான மண்டலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த கழிவுகளினுடைய தேக்கம் தான் நோய்களினுடைய வெளிப்பாடுன்றது தான் நம்மளுடைய முக்கியமான கான்செப்ட். இப்போ கழிவுகள்ன்றது எதை மேடம் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுகள் டைம் மாறி நம்ம சாப்பிட்றது. நிறைய பேர் கேட்குறீங்க, டயத்துக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க, பசிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க, இது ரெண்டுமே சொல்றீங்களே டாக்டர், எப்படி நாங்கள் எடுக்கிறது, என்ன டைம் அது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ எப்படின்னா, நீங்கள் டயத்துக்கு சாப்பிட்றதுன்றது உங்களுக்கு எப்படி கரெக்ட் ஆகுனா, நீங்கள் கரெக்டான டயத்தில் எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸசைஸில் நம்ம எனர்ஜி போகிறப்போ உங்களுக்கு டயத்துக்கு அதுவே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது நம்மளுடைய நாக்கு என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு நாம சாப்பிட்டோம்னாலே போதும். ஒரு சிலருக்கு மழை காலத்துல கொஞ்சம் நல்லா சூடா சாப்பிடணும்னு இருக்கு, காரமா சாப்பிடணும்னு இருக்குன்றது நம்மளுடைய நாக்கே நமக்கு எடுத்து சொல்லும். அதே மாதிரி வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கணும்னு இருக்கு, ஏதோ ஒரு வெளியே போயிட்டு நீங்கள் கொஞ்சம் ட்ராவலில் போயிட்டு வர்றீங்க, வந்தது ஒரு தண்ணி தாகம் எடுக்குது, அந்த டயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை நான் இன்னைக்கு இவ்வளோ தான் குடிக்கணும், இந்த தண்ணியினுடைய லிமிட்டை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் தாகத்தை தள்ளி போட்டுட்டு நாம் எடுக்கிறோன்ற பட்சத்தில் அது நமக்கு நோயாக வெளிப்படும். எக்ஸசைஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. நம்மளுடைய உடம்புக்கு காலக்கடிகாரம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த டயத்தில் தான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ், உறுப்புகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டயத்தில் தான் அலர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எனர்ஜி சிஸ்டம், நம்மளுடைய சாப்பிட்ற உணவானது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்டர்னல் மசாஜ் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம குனிஞ்சு நிமிர்றோம், அதாவது நம்மளுடைய வயிற்று பகுதியில் தான் மேஜர் ஆர்கன்ஸ், கல்லீரல், லிவர், மண்ணீரல், பேங்க்ரியாஸ், இது எல்லாமே நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம குமிஞ்சு நிமிந்து இல்லை வளைஞ்சு இந்த மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம பண்ணுறோன்றப்போ அது ஒரு இன்டர்னல் மசாஜ் மாதிரி. அதனுடைய ஃபங்க்ஷனிங் டிஃபெக்ட் கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நாம் பண்ணியிருக்கிறோமா, நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்டாக அதனுடைய ஃபங்க்ஷனில் போயிட்டு இருக்குதா அப்படின்றது பார்த்தோம்னா அது எல்லாமே நம்ம எடுக்கிற உணவினுடைய அடிப்படை தான். நம்ம சாப்பிட்ற உணவுகள் கரெக்டாக செரிமானமாகி நம்மளுடைய செரிமான மண்டலம் கரெக்டாக போய் கழிவுகள் வெளியேறுதா அப்படின்னு கேட்டோம்னா அது நிறைய பேத்துக்கு இல்லை அப்படின்றத சொல்லணும். இது எப்படின்னா, கழிவுகளினுடைய தேக்கத்தை நாம் ஒரு டீடாக்ஸ் பண்ணணும். வண்டிக்கு எப்படி நாம சர்வீஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒரு சிஸ்டம், நம்மளுடைய உறுப்புகளினுடைய கழிவுகளை எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா வெளியேறதான்னு பார்த்துட்டு அதை நம்ம வெளியேற்றுறதுக்கு பேர் தான் டீடாக்ஸ். நல்ல டீடாக்ஸ் பண்ணி நம்ம நல்லா உடம்ப வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளுடைய மனது சுத்தமாகும். ஒரு நாளைக்கு நம்ம இப்போ மோஷன் போகலை, 2 நாள் ஆகுது, 2 நாளுமே மோஷன் போகலை அப்படின்றப்ப அதனுடைய வெளிப்பாடு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். மனதில் ஒரு சோர்வு வரும்.
அடுத்தது ஒரு நம்ம என்ன நம்ம வேலை செய்ய போகிறோமோ அதில் நம்மளுடைய மனது ஒருநிலைப்படாது. நம்ம எங்கே போனாலும் நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், சடனாக வயிற்றுல ஒரு பிரச்சனையாது, ஒரு ப்ளோட்டடாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்குதுன்றப்ப நமக்கு டக்குன்னு போயோ நம்ம 2 நாளாக மோஷனே போலையே, நல்லா தான் தண்ணி குடிப்பீங்க, நல்லா தான் நீங்கள் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இருந்தாலும் எனக்கு போகலை, என்ன மேடம் பண்ணுறதுன்னா உங்களுடைய ஃபுட்டு என்ன மாதிரி எடுத்தீங்க ஃபுட்டு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற ஃபுட்டாக நீங்கள் எடுக்கணும். நீரினுடைய நீங்கள் எடுக்கிற தண்ணியினுடைய அளவு கரெக்டாக இருக்கணும். இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான மனதினுடைய ஒரு சோர்வு இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், உங்களுக்கு தூக்கம் நல்லபடியாக வரும். இது எல்லாமே ஒரு செயின் மாதிரி தான். அதாவது நீங்கள் கழிவுகள் நல்லா வெளியேற்றிட்டு உங்களுக்கு மனதும் நல்லா இருக்குது, உங்களுடைய ஃபங்க்ஷனிங் எல்லாமே நல்லா இருக்குன்றப்போ நீங்கள் அன்றாடம் செய்கிற வேலைகள்லையும் ஒரு நல்ல ஒரு முழு ஈடுபாடோடு பண்ண முடியும். இதில் ஒன்றுலையும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஃபால்ட் இருக்குதுனால அது டோட்டல் சிஸ்டத்தையே நமக்கு வந்து டேமேஜ் பண்ணும். இதனுடைய வெளிப்பாடு நமக்கு ரொம்ப நாள் நம்ம வயதினுடைய முதிர்வை காமிக்கும். நம்ம என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதுமே நம்ம எடுக்கிற சாப்பாடை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்குது. இப்போ நம்ம வந்து நல்ல ஃபேஸ்க்கு நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கணும், நம்ம ஃபேஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டல் இல்லாமல் ஒரு நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நாம் மேலே அப்ளை பண்ணுறதும் கூட அதனுடைய காரணமாக இருக்கலாம். இனி ஒன்று என்னென்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல சூரிய ஒளி படுற மாதிரியான ஒரு எக்ஸ்போஷரே கிடையாது. சூரிய ஒளிக்கு கொஞ்சம் வெயில் அடித்தாலும் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வேலைக்கு போயிடுறோம், அதே மாதிரி வெயில் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலையை விட்டே வரோம். சூரியனுடைய கதிர்கள் எதுவுமே நம்ம மேலே படுறதில்ல. உள்ளே நாம் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏசி அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய ஸ்கின் போல்ஸ் மேலே இருக்க சூப்பர்ஃபிஷியலாக நமக்கு அமைஞ்சிருக்கிற ஸ்கின் போல்ஸில் வந்துட்டு அதுக்கான ஒரு ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே விட்டமின் டின்னு சொல்லுவோம். சூரிய கதிர்கள்லேருந்து நாம் கிடைக்கிற விட்டமின் டி நமக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல, சரிவர கிடைக்கிறதில்ல. இதனுடைய வெளிப்பாடுமே நம்ம அந்த ஸ்கின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சுருங்கி போயிடுறது, கொஞ்சம் முதிர்வான தசைகளாக மாறிடுறது, ரொம்ப ரஃப்பாக இருக்கிறது, இதுவுமே அதனுடைய காரணங்களாக இருக்கலாம். The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily, and if it is necessary that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 6 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.